அதுக்கடுத்து இந்துக்கள் எதிர்த்தோமான்னு கேட்கறான். இந்துக்கள் நாங்க எதுக்குவா செஞ்சோம்? உண்மைதான், சினிமாவில் பல விதமா இந்துக்களை கேள்வி பண்றாங்க. முருகனை திருப்பதி, ஏழுமலை, வெங்கடேசாண்டு அவன் முன்னாடி உட்காந்து லவ் பண்ற மாதிரிலாம் காட்டுறாங்க, அசிங்கமா பாட்டு போடுறாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், நீங்க சகிக்கணுங்கிறாங்க. அது அவசியமே கிடையாது. சில ரோஷம் உள்ளவங்க இருப்பாங்க, சில ரோஷம் கம்மியா உள்ள இருப்பாங்க, சில கோபக்காரன் இருப்பான், கோபம் குறைஞ்சவன் இருக்கான், பல மாதிரி மக்கள் இருப்பாங்க. என்னைய செருப்பாளிக்கும் நான் சும்மாவே இருந்தேன். உன்னைய செருப்பாளிக்க கேட்க முடியுமா? உன்னைய செருப்பால் அடிக்கும் போது சும்மா தப்பு நான் சொல்றேன், நீங்க விட்டவன சினிமாங்கிறதா நீ விட்டதுனால இந்த ஆட்டம் போடுறாங்க. உன்னைய செருப்பால் அடிக்கும் போது நீ திருப்பி அடி, என்னைய செருப்பால் அடிக்கும் போது அடிக்கிறீங்க, வாதமானு கேட்கிறேன். என்னை செருப்பால் அடித்தவன் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் இல்லையா? உன்னை செருப்பால் அடிக்கும் போது தெரியுது என்னங்கிறது. இது லாஜிக்கா? இது ஒரு வாதமா, ஒரு அறிவுபூர்வமாக செய்வானா? அதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது போகுங்க, பொதுவா ஒண்ணு இருக்கிறது. ஒரு விமர்சனம் என்று சொன்னால் மக்கள் உணர்வு எப்படி இருக்கும்னு கேட்டா, இப்ப முஸ்லீம்ல உள்ள எவ்வளவு தவறுகள் இருக்குது. நாங்க மேடை போட்டு தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு தெரியும், நாங்க மேடை போட்டு பேசுகிறோம். முஸ்லீம் என்ன செய்யறாங்க? சின்ன சின்ன எதிர்ப்பு காட்டினா கூட கேட்கிறாங்க. எங்களுக்குள்ள கலவரம் வந்துடாது, சின்ன சின்ன சலசலப்பு வரும். இதே விஷயத்தை ஒருத்த மேடை போட்டு இந்து முன்னாடி போட்டு தர்காவெல்லாம் உடைக்கணும் என்ன ஆகும்? யாரும் சொல்லலாம், அந்த மதத்தில் உள்ளவன் சொல்லலாம். ஒரு விமர்சனம் என்று சொன்னால் கமலஹாசன் இந்து, அவன் இந்து இல்லைன்னு சொல்லிக் கொண்டால் அவர் இந்து, அவர் பிராமணர், அவர் அரசியல் சட்டப்படி இந்து. அவர் தன்னுடைய மதத்தை விமர்சித்தாரே, ஆனால் அதை அவர்களுக்கு ஈஸியா எடுத்துக்கொள்ள இயலும். சரி, கமலஹாசன் எடுத்த மாதிரியான ஒரு படத்தை, கடவுளை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு படத்தை அப்துல் காதர் எடுத்தா அப்போ இருப்பியா? எத்தனை படத்துல கடவுளை கேள்வி பண்ணாங்க. விஜய் ஒரு நடிகை ஒரு சினிமா படத்துல ஒரு கடவுளை முருகனை கேவலப்படுத்திட்டாராம். கிறிஸ்துவ விஜய் இந்துக்களை கேவலப்படுத்தான்னு போக சொன்னாங்க இல்லையா? அடைய கிறிஸ்தவனாக இருந்துகிட்ட செய்யும் போது மட்டும் கோவம் வருது. இது இந்துவா இருக்கு, இது சைக்காலஜி. இது எங்களுக்குள்ள பேசிக்கொள்வதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வேற ஒருத்தன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதான் உண்மை. நான் கேட்கிறேன், இந்து மத தெய்வங்களை பத்தி எத்தனை ஓவியங்கள் வரைகிறாங்க, கோயில் சிற்பங்கள்லாம் இருக்கிறது. இதுகளை எல்லாம் தப்பு தப்பா கார்ட்டூன் எல்லாம் போடுறாங்க, கடவுளை வச்சே கார்ட்டூன் வரைகிறாங்க. பேசாம தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா எம்எப் ஹுசேன் ஒருத்தன் நம்ம சமுதாயத்தை படம் தொலைஞ்சு விட்டான். அவனுக்கு மார்க்கங்கிற ஒரு அளவு கிடையாது, தாடி மட்டும் தான் வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணான்னா இந்து தெய்வங்களை ஓவியமா வரைகிறான், நிர்வாணமா வரைகிறான், உள்ளே தான் வரைகிறான். எங்க தெய்வத்தை நீ எப்படா வரைய போச்சுன்னு போனீங்களா இல்லையா? அவனை அடிச்சு வரனீங்களா இல்லையா? நாட்டில் இருக்க முடியாம நாடு கடத்தப்பட்டு கத்தார்ல அடைக்கலம் கொடுத்து அங்க போய் தங்கினானா இல்லையா? அங்க போய் செத்தான் ஓவியர் எம்எப் ஹுசேன். எதுக்கு வரட்ட? அப்ப உன்னைய வேற ஒருத்தர் விமர்சிப்பதற்கும் அவனை விமர்சித்துக் கொள்ள வித்தியாசம் இருக்கிறது. எங்க மக்கள் எங்க மதத்தில் எங்க மக்கள் செய்யற தவறை சுட்டி காட்டினால் அது ஒரு நன்மையை நாடி எங்க மக்கள் திருந்துவதற்கு நாங்கள் சொல்கிறோம் என்று எடுத்துக்கொள்வார்கள். பெரியார் சொன்னதை காகிதம் எடுத்து சொன்னா என்ன இருக்கும்? அன்னைக்கு ஜனாசாவை இருப்பாரு. பெரியார் சொன்ன கருத்துக்களை எல்லாம் காகிதம் எடுத்து சொல்ல முடியுமா? காகிதம் ஏன்? அவர் முஸ்லீம், தொலைச்சு போடுவாங்க அதோட. அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவு கூட இல்லாம எங்களை திட்டு நான் கேட்டுக்கிட்டோம்னா நீ ஆள் உன்னை திட்டிக்கிட்டா. கமலஹாசன் எங்களை திட்ட யாரு? விஜய் எங்களை திட்ட யாரு? பார்த்திபன் எங்களை திட்ட யாரு? பாரதி ராஜா எங்களை திட்ட நீ யாரு? நீ என்ன முஸ்லீமா? எந்த மதத்தை சேர்ந்தவனா? எங்கள் மதத்தை பற்றி இழிவா பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. எங்களுக்குள்ள பேசிக்கிட்டா சகித்துக் கொள்வோம். இது சைக்காலஜி. சரியா தவறா? சரி, எல்லாம் தவறுதான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஆனா சைக்காலஜி தான், உணர்வுகள் இப்படித்தான் இருக்கும். எல்லா மனிதனுடைய உணர்வுகளும் தங்களை சேர்ந்தவரை தாய் திட்டுவதையும் அடுத்த வீட்டுக்கு அடிச்சுட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கிறோமா? பெற்றதாய் எப்படி வேணாலும் திட்டுவா பிள்ளைய. அதே வார்த்தை நீ தானே சொன்ன, நான் தான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல, நீ என்ன சொன்ன? பொண்டாட்டிய புருஷன் திட்ட பார்த்துட்டு அடுத்த வீட்டுக்காரன் அப்படியே வாடி போடி கத்துக்கிறீங்களா? நீ நான் எம்பட்டு அடிச்சுட்டா, நீங்க ஒம்பட்டு அடிச்சுட்டு சொன்னீங்க. இந்த அறிவு கூட இல்லாம என்ன செய்யறாங்க? எங்களை திட்டினா உங்களை திட்டினா இது ஒரு டயலாக். இது டிவியில உட்காந்து பேசுறானுங்க, மீடியாக்கள் உட்கார்ந்து கொண்டு அறிவை அடகு வச்சுட்டு இவங்க எல்லாம் மண்டையில களிமண் இருக்குது, அறிவு இருக்கா நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க. அறிவாளிகள், அறிவுஜீவிகள் அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிட்டு கையை ஊட்டிக்கிட்டு இருந்தோம்னா அறிவாளி அறிவியா? லாஜிக்கு சொல்லு, பதில் சொல்லு, இல்ல நேர விவாதத்துக்கு வா, விசுவருபதி சேர்த்து அழைப்பு கொடுக்குறவா, சரியா தவறான பேசணும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அடுத்து இதான் முதல் தடவையா கேட்கிறான். இது நான் கேட்கிறேன், டெல்லியில ஒரு மாணவியை கற்பழிச்சாங்க. சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்டா? நான் கேட்கிறேன், டெல்லியில ஒரு மாணவி கற்பழிச்சால
அதான் ஃபர்ஸ்டா இல்ல. சில சம்பவங்கள் வந்து ஒரு தடவை ஒருத்தனை வந்து என்ன செய்றீங்க, ஒரு அடி அடிக்கிறீங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பான். ரெண்டாவது அடிக்கிறீங்க, லேசா திரும்பி பார்ப்பான். மூணாவது அடிக்கிறீங்க, இப்படி பார்ப்பான். நாலாவது அடிக்கிற முறைப்பான். அஞ்சாவது போடுவான். 4 தடவை அடிக்கிறான்டா. படிப்படியாத்தான வரும். நீ ஒவ்வொன்னையும் சீண்டி சீண்டி பாக்குற. உன்னை போல ஒரு ஒண்ணு சீன்ற, ரோஜாண்டு சீன்ற, பம்பாய்ந்து சீன்ற, அப்புறமேல இது ஹேராம் சீன்ற, இப்படி ஒன்னு துப்பாக்கின்னு சீன்ற. லேசா லேசா கோவம் வருது. 5% 10 ஆகுது, 10 20 ஆகுது, 20 50 ஆகுது, 100 ஆக்கும்போது இறங்குவோம். அப்ப நேற்று வரைக்கும் சும்மா இருந்தா அது டெல்லி மாநிலம் தானேங்க. டெல்லி மாநிலம் எதனால நடக்குது? இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு டெல்லி தலைநகரத்துல, மாநில தலைநகரத்துல 6 பேர் சேர்ந்து கொடூரமான முறையில் செஞ்சுட்டாங்க. அந்த கோபம் அந்த சம்பவத்துக்குள்ளது இல்ல, இதுவரை நடந்த 1000க்கும் சேர்த்ததுதான். அந்த டெல்லி மாணவிக்கு எதிராக டெல்லி மாணவிக்கு மாமாவா மச்சானா தோழியாவா எனக்கு எதுக்கு கொந்தளிச்சான்? அது டெல்லி மாணவி நேற்று இல்ல, தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து ஏறி ஏறி கொதிச்சு ஏதாவது சரியான சான்ஸ் கிடைக்காதா என்று கொதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது மீடியாவில் பிளாஸ் ஆன வந்தான். அப்ப நம்ம என்ன கேட்கல, எவனாச்சும் கேட்டியா? இதே கேள்வி அப்ப கேட்கணுமா இல்லையா? என்ன குறை, நீங்கள் கற்பழிப்பு பேசுகிறீர்கள், டெல்லி மாணவிதான் முதலில் கற்பழித்தான் நினைக்கிறீர்களா? எத்தனை நடந்திருக்கிறது, வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லு பார்ப்போம். எங்கள்கிட்ட சொல்லிட்டு பாக்குறீங்களே, அப்படி சொல்லு பார்ப்போம். நீ டிவி நடத்துறியான்னு பார்ப்போம், நீ பத்திரிகை நடத்துறியான்னு பார்ப்போம், நீ வீதி நடமாடியான்னு பார்ப்போம். தைரியம் அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்ப ஒரு சம்பவம் நடக்குதுன்னு படிப்படியாக தான் கோபம் வரும். ஒரு கடையில ஒருத்தன் வேலை செய்யறான், 50 காசு திருடுவான், பேசாம முதலாளி கண்டுக்காம இருப்பாரு. 5 ரூபாய் திருடுவான், செய்யாதான் பாரு. 10 ரூபாய் திருடுவான், என்னடா இப்படி கடுமையா இருப்பாரு. 20 அடிப்பாரு. 100 ரூபாய் போட கட்டி விட்டுவாரு. ஏன் 50 திரும்ப விட்டவில்லை, ஏன் 25 இப்படி கேட்க எவனு கேட்பானா? உங்க வீட்டுல வேலை கறி வச்சிருப்பீங்க, ஒரு தப்பு கட்டி விட்டுறீங்களா? ஒரு தப்பு, 2 தப்பு, 3 தப்பு, விரட்டுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, கோவம் வர்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்லங்க. அந்த கணக்கு தான் இல்லை. இதான் லாஸ்ட். நீங்க கடைசியில் நிப்பாட்டி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச கோபத்தை கடைசி எல்லையில கொஞ்சம் நிப்பாட்டி இருக்க பாரு. இப்ப கொதிக்கிறத தவிர இது ஒண்ணுக்காக கொதிக்கல. இந்த கொதிப்பு துப்பாக்கிக்கு எதிரான கொதிப்பு, உன்னை போல் ஒருவனுக்கு எதிரான கொதிப்பு, ஹேராமுக்கு எதிரான கொதிப்பு, பம்பாய்க்கு எதிரான கொதிப்பு, ரோஜாவுக்கு எதிரான கொதிப்பு. இப்படி நீ எடுத்த ஒவ்வொரு விஷம படத்திற்கு எதிரான கொதிப்பு நுழைங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சினிமாக்காரன் நம்மளை எப்படி காட்டுறான் கவனிச்சலா? நீ சினிமாவுல இஸ்லாமியர்களை பத்தி எடுக்கிறாருன்னா எங்களை பத்தி உனக்கு தெரியணும், எங்க வேதத்தை நீ படிச்சிருக்கணும், எங்க நம்பிக்கை உனக்கு தெரியணும், நாங்க எதுல புண்படுவோம் புண்பட மாட்டோம்னு விளங்கணும், எங்க வாழ்க்கை முறை உனக்கு தெரியணும், வீட்டுல எப்படி நடப்போம் தெரியணும். இது எல்லாம் தெரிந்து அதுக்கு ஏற்றவாறு ஒரு பாத்திரத்தை கூட எடுக்கணும். இவங்க எடுத்த படத்தை பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஒருத்தனை காட்டுவாங்க, பெருசத்த தண்டைக்கு தாடியை போட்டு பச்சை துண்டை போட்டு சாம்பிராணி, வடிவேல் சாம்பிராணி காட்டுற மாதிரி. இது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த காமெடி சேனல்ல போட்டாங்க. அப்ப முஸ்லீம் எப்படி காட்டுறான்? சாம்பிராணி போடுற கூட அழகான தோட்டம் கிடையாது, பெரிய தாடியை வச்சு மீசையை வலிச்சிட்டு இப்படி எத்தனை பேர் இருக்கான். அந்த படத்துல காட்டுற மாதிரி ஒருத்தனை காட்டு. இந்த இருக்கிற சபையில இந்த சாம்பிராணி போடுற மாதிரி காட்டினீங்கன்னா ஒரு முஸ்லீம் அப்படி இல்ல. உள்ளத்துல என்ன இருக்கு? முஸ்லீம் எவன் ஆயிடக்கூடாதுன்னா இப்படி காட்டினா முஸ்லீம் இருப்பான், இப்படி கிறுக்கு பேர் இருக்காங்க சாம்பிராணி அப்படி நினைக்கணுமா, இப்படி போடுறான். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் ஹீரோ, அவர் எப்படி நடிப்பாரு? ஸ்டைல்னா ஸ்டைல் தான். தக்காளி பழம் மாதிரி காட்டணும். அவரே ரோஸா இருப்பாரு, ரோஸுக்கு மேல ரோஸ் போட்டு போடுவார். அந்த மாதிரி போட்டுக்கொண்டு என்ன செய்வாரு? அப்படி கலர்ஃபுல்லா தான் காட்டுவாரு. அப்படி இருக்குன்னு ஒரு முடிய காட்டிக்கிறது, ஸ்டைலா இருக்கிறது இப்படிலாம் காட்டுவாரு. 90 75 வயசுல இருக்க வரைக்கும் கல்லூரி மாணவனா தான் நடிப்பாரு. சின்ன ஆள், சின்ன எல்கேஜி கூட நடிச்சிருப்பாரு. அப்ப கல்லூரி இப்படி அடிப்பாரு. அந்த எம்ஜிஆர் கூட முஸ்லீம் எப்படி காட்டுவார் தெரியுமா? முஸ்லீம் பக்கீர் சா மாதிரி காட்டுவார். மேலான அப்துல் ரஹ்மான் போட்டு என்ன செய்வாரு? ஒரு மாதிரியா கோட்டை சட்டையை போட்டு, சட்டைக்கு மேல கோட்டை போட்டு, கோட்டு பத்திரம் கழட்டி விட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி தலைப்பவர் சைப்பா கட்டிக்கிட்டு, பக்கீர் கோட்டை அடிச்சுக்கிட்டு, மேலான அப்துல் இப்படியா முஸ்லீம் இருக்கான். அட எம்ஜிஆருடைய இமேஜை உடைக்கிற அளவு கூட முஸ்லீமை காட்டினா இப்படிதான் காட்டணும். எப்படி கொள்கை? எனக்கு முஸ்லீமை காட்டுவது கொள்கை வச்சிருக்கிற எங்களுக்கு என்ன செய்யணும்? எம்ஜிஆரை வைத்து இஸ்லாத்தின் மீது ஒரு கவர்ச்சி வந்துடக்கூடாது. எம்ஜிஆரால கூட முஸ்லீமுடைய இமேஜை காப்பாற்ற முடியாது, இப்படித்தான் காட்ட முடியும் என்ற அளவுக்கு எம்ஜிஆர் இமேஜை நாசமாக்குற மாதிரி அதை எடுத்தாங்க. பாத்தீங்களா இல்லையா? எம்ஜிஆர் நடிச்சா கூட முஸ்லீமுக்கு தான் எப்படி பக்கீர் கோட்டு தான்.
நம்ம மூக்கா முத்துமை கருணாநிதி மாமன் எம்ஜிஆர் போட்டியா விட்டாரு, அவர் ஒரு படத்தை நடக்க விட்டாங்க. அவருக்கு பக்கீசா கொட்டு விட்டு நல்ல மனத்தில் குடியிருக்கு நாகூர் ஆண்டவாண்டு அடிக்க விட்டாங்க. அவனுக்கு பக்கீசா கொடுத்தான். வீட்டுல தெருத்துல பிச்சை எடுக்க பக்கீர்சாக்கள் கிராமங்கள்ல பக்கீர்சான் இருப்பாங்க. பிச்சை எடுக்கும் கொட்டு அடிச்சுட்டு வாசல் வந்து பிச்சை கேட்பாங்க. அந்த கொட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கொட்டை முகாமுத்து கையில கொடுத்து நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, பிறர் நலனை நினைத்து உன்னை நானும் வேண்டவா, யாரும் வருவார் யாரும் போவார் நாகூர் ஆண்டவர் சந்நிதி என்று சிரிக்க அம்புட்டும். இஸ்லாத்திலே கான்செப்டுக்கே மாத்தமா நாகூர் ஆண்டவர் கடவுளாக, அது ஒரு டைப்பு. அப்ப நீங்க இஸ்லாத்தை பத்தி தெரியல, மார்க்கத்தையும் தெரியல, முஸ்லீம்னா பக்கீஸ்தான் பிச்சைக்காரன் இவங்க. அது மாதிரி பாவம் பண்ணி சிவாஜி எடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன், நம்மளுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க கேவலப்படுத்துறதுக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது. இத்தாப்பரிசு தொப்பி சிவாஜி பாவம் பண்ணி படம் எடுத்தாங்க. சிவாஜி தொப்பியோட உலகுடிச்சு எவனுக்கு காசு இருக்கா? அட நீ எடுத்த மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கிறானா? இல்ல, காகிதம் எழுத்து மட்டும் ஒரு அந்த காலத்துல துருக்கியர்கள் கலாச்சாரத்தை போட்டாரே தவிர முஸ்லீம் சமுதாயம் யாரும் தொப்பி போறதே கிடையாது. அந்த படம் எடுக்கும்போது அநேகமா காகிதம் எழுத்து கூட அந்த சீன்ல இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் கம்மி. இவன் அதோட இத்தாப்பரிசு தொப்பியை போட்டு எல்லாரும் கொண்டாடுவோம், நாவருடன் சேர்த்து பாட விடுவாங்க. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் அல்லா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லும்போது எப்படி காட்டுவான், நம்மளை காட்டு நடக்கிருக்க மாதிரி பைத்திய பாரு கோமாளி மாதிரி. அதே மாதிரி நாவூர் ஒரு படத்தில் விட்டு பாட விட்டுவாங்க. உன் மதம் பெரிதா என் மதம் எது, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம். எப்படி போறாங்க தெரியுமா? மேல தொப்பி, சட்டை கீழே ஒண்ணு இருக்காது. எப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தரை போட்டு தொப்பி போட தெரியுதா, கீழே ஒண்ணும் இல்ல, சட்டை தான் இருக்குது. அப்ப சட்டை மட்டும் போட்டு உள்ளக்கு ஆட போடாம ஒரு கிறுக்கனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம் சொல்லி நாவூர் அலிபாவை விட்டு இஸ்லாமிய கலர் நாவூர் அலிபாவை விட்டு இந்த பாடத்தை படிக்க சொல்லி எங்களை என்ன லெவல்ல வச்சிட்டு இருக்கிறேன். ஒன்னு ரெண்டா பண்ணிருக்க சினிமாவுல எங்களை காட்டுறதுனால எப்படி இஸ்லாமிய நாகரிக ஒரு மனிதனா காட்டவே மாட்டான், ஒரு பண்பாடு உள்ளவனா காட்டவே மாட்டான். இல்லாட்டி கடைசி வீல்ல நான் காட்டுவேன், இல்லாட்டி அரபு ஷேக், இல்லாட்டி நினைச்சுவாங்க நம்ம கொடுக்கிறான் நிம்பல் வாங்குறான். இப்படி எந்த முஸ்லீம் பேசுறான், எந்த ஊர்ல எந்த முஸ்லீம் பேசுறான்? உன்னை விட அப்பனா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசின பேச்சுல நம்பல் நிம்பல் வந்துச்சா? எந்த முஸ்லீம் தலைவர் பேச்சுல வந்திருக்குதா? மேடையில சொல்லிக்கிறோமா, நம்பளுக்கு நிம்பலுக்கு நாம்பல் வர்றான் நிம்பல் போறான், நாம்பல் பணம் கொடுக்கிறான் நிம்பல் வட்டி கொடுக்கிறான். இந்த மாதிரி அரபு ஷேக் வந்து நாம்பல் வந்து காசு கொடுக்கிறான் நிம்பல் பொண்ணு கொடுக்கிறான், பொம்பளை வளைக்காங்கிறது. எப்படி இந்த மாதிரி நம்மளை மொழி தெரியாதவன் ஆக்குறது, நம்மளை வந்து நாகரிக தோற்றம் இல்லாத ஆக்குறது, நம்மளை மூட பயலாக ஆக்குறது, இதுதான் இந்த சினிமாக்காரர் நம்மளை காட்டக்கூடிய வேலை. அதே மாதிரி ஒருத்தர் சந்திப்பாங்க, சலாம் அலைக்கும் முஸ்லீம் சலாம் சொல்லுவாங்க இல்லையா, சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் ஏதாவது இருக்காடா? அப்படியே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எப்படி சலாம் சொல்றோம் அது கூட ஒண்ணு தெரியல. இல்லாட்டி ஜெயில் கைதியா போட்டு 750 போட்டு விட்டுருவாங்க. முஸ்லீம் அவன் தண்ணி அடிச்சாலும் சரி, அவன் பொம்பளை பிடிக்காத 756 முஸ்லீம். உங்களுக்கு கிடைச்சது என்னது? முஸ்லீம்களுக்கு இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரபு ஷேக் மாதிரி வந்து பொம்பளை ஷோக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் போர் அடிச்சு போறது. பெண் எடுத்துருக்காங்க கொஞ்ச நாளா, தீவிரவாதி, நாட்டை துண்டாடக்கூடியவன், இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதனால முஸ்லீமுக்கு எதிராக இந்த மாதிரியான கட்டமோட்ட கைலி மறந்துட்டேன். எந்த முஸ்லீமை கேட்டாலும் கட்டமோட்ட கைலி தான். பாரத விலாசல காட்டுவாங்கல்ல, அந்த கட்டமோட்ட கைலி தான். இதை எல்லாருக்கும் சிவாஜிக்கும் கட்டமோட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டமோட்ட, அந்த கட்டமோட்ட கையில உடுத்த மாட்டோம், வீட்டுக்குள்ள உடுத்திக்கிறோம். வெளியில வெள்ளை கைலி உடுத்துவோம், இல்லாட்டி பேண்ட் போட்டுட்டு வருவோம். தவிர கட்டமோட்ட கைலி வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ரவுடி மாதிரி கைலியை உடுத்தி சிவாஜியும் கட்டமோட்ட கைலி, எம்ஜிஆர் கட்டமோட்ட கைலி, வி கே ராமசாமி கட்டமோட்ட கைலி, வடிவேலு கட்டமோட்ட கைலி. அப்போ உனக்கு எங்க மதத்தை பற்றி எங்க சமுதாயத்தை பற்றி நீ எப்படா எடுப்ப? இந்த மாதிரி இருக்கிற நீ எப்படி எடுப்ப? இதை விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப விஸ்வரூபத்துக்கு வந்துடணும், நேரம் முடிய போகிறது. இதுக்கு 3 மணி நேரம் 10 போல இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விஸ்வரூபம் படம் வந்து ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கிறோங்க. பெயர், முதல்ல பெயர், விஸ்வரூபம் என்ற பெயர். இந்த பெயரை எப்படி எழுதுறான்னு கேட்டா, அந்த பட தயாரிக்க ஆரம்பத்தில் இருந்த அரபு எழுத்து மாதிரி எழுதுறான். மேல 2 புள்ளி வைக்கிறதுலாம் தமிழ்ல கிடையாது. இம்மன் நண்ட ஒரு புள்ளி தான் வைப்போம், இச நண்ட ஒரு புள்ளி தான் வைக்கணும். விசு வேண்ட இந்த இசுக்கு என்ன செய்யறான், 2 புள்ளி வைப்பான். 2 புள்ளி வைக்கிற மொழி எது? அரபி, உருது, பார்சி. இதான் 2 புள்ளி வைக்கக்கூடிய மொழிகள். அனைத்து முஸ்லிம்களுடைய மொழிகள். இம்மன்னாவுக்கு